Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தாம இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பிளானிங்கும் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்வரில் எல்லாரும் கூடயும் சேர்ந்து விளையாடுவேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஒரு வாய்ஸும் கேட்கும் guys. ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளானிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எட்டி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ஃபா ரெக்ஸை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஒரு டைட்டன் ஒன்று பார்த்துருப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டைட்டனை நம்ம கில் பண்ணணும்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பி ஏறும். ஸோ அந்த டைட்டனை வந்து கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில டைனோஸ்லாம் பிடிச்சிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். போறான் பாருங்க. ஓகே 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 ப்ரோ, இருங்க. அவனை அப்படியே விட்டுருங்க. அவனை தலைவர் இந்த இடத்துல மடக்கி பிடிச்சிருவோம். இருங்க, நான் இது ப்ரோ முடிஞ்சா அவனை ஓட விடாதீங்க. முடிஞ்ச ஒரு சின்ன ட்ராப் பண்ணி மாட்டோம். ஓட விட்டா கிகா ட்ராப் வச்சு அவனை நான் இந்த இடத்துல நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் விட்டு அவனை அடிச்சிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். எட்டி ப்ரோ, நீங்க தான் உள்ள இழுத்துட்டு வரணும். ஒரு ஆள் இழுத்துட்டு வந்தா கரெக்டா இருக்கும். இல்ல எல்லார் மேலயும் ஆகர் ஆயிட்டு கண்டபனிங் சுத்திட்டு இருக்கும் அது. ஆமா அது கண்ட பண்ணி சுத்திட்டு இருப்போம். எங்க போனான்னு தெரியல ப்ரோ. முன்னாடி இருக்கா? கீழ இருக்கான். இந்த ப்ரோ இந்த பக்கம் கீழ. அட பாவி, ஏன்டா இங்க வந்த? எங்க ப்ரோ ஒண்ணு ப்ரோ அங்க நவுந்துருங்க. ஆல்பா ரெக்ஸ் இருக்கு. ஆல்பா ரெக்ஸ் கடைசி இதுனே. ஐயோ குட்டடா. கேக்குதா? நான் நின்ன கடைசி ஆல்பா ரெக்ஸ் டெலிபோர்ட் அப்படியே ப்ரோ அப்படி முடிஞ்சா அப்படி கரெக்ட்டா உள்ள எடுத்துட்டு வந்துருங்க ப்ரோ. சரி, நான் ட்ரை பண்றேன். என்ன நடக்குது? அந்த காம்பவுண்ட் அந்த பில்லரை தாண்டிட்டனாலே போதும் அவன். தம்பி என்ன தம்பி தலைக்கலைய மாட்டிக்கிட்ட? ஓகே, தம்பி மாட்டிட்டான். அந்த பில்லரை அவனை தாண்ட வச்சிருங்க, அவ்வளவுதான். மாட்டிட்டான். அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான் குத்துங்க. என்னது இது? என்ன அட்டாக் இது? ஏய் யாரடா இது? யாரோ செம்ம பவரா இருக்கு. இட்டி ப்ரோடியா? 700 டேமேஜ் கொடுக்குது இட்டி ப்ரோ. என்ன கண்ணது? என்னது இது? நான் இப்ப அடிக்கிறேன் பாருங்க. இந்த வாங்கு. என்னோட 100 தான் கொடுக்குது. மேட்டரா? என்ன மேட்டர்? அசண்டஸ் டி மேட்டர் ப்ரோ. இதுலயே மாட்டிக்கிட்டான் ப்ரோ. உள்ள மாட்டல ப்ரோ, உள்ள வரல ப்ரோ. வெளியே நின்னுட்டான். ஓடுறான். போடுங்க. ஏ நாக்கட் அந்த ஏற வேணுமா? அவ்வளவுதான். முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. காஸ்மிக் ஒரு வாட்டி கூட வரலையா? ரைட். நான் இருக்கல. நான் நாக் பண்ணல நினைக்கிறேன். யார் நாக் எனக்கு காட்டுது. நான் தான் வைக்கணுமா? நீங்க தான் நாக் பண்ணிருக்கீங்க கடைசி. சரி இருங்க, நான் போய் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன். கீபிள் இருக்கா ப்ரோ? ஏய் கொடுத்துறாரு. இங்க வாங்க, எங்க இருக்கு? அவ்வளவுதான். இந்த ரெக்ஸ் நாட்டே போட்டு போயிடுறேன். கலர் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அவரு எங்க? நான் உங்க பின்னாடி. வேற இருப்பாங்க. இது நீங்களா? அப்ப இது யாருது? ஹரி ப்ரோடதா? பன்னிக்குட்டி என்னோடயா? ஹீலாக்ஸ் வரேன். சரி வாங்க ப்ரோ. டைட்டன் போட்டு தரணும். அதுக்கு எந்த இடத்துல நான் அங்க ஒண்ணு வச்ச வேணா பேர் வைக்கல. டெலிபோர்ட் எங்க வச்சிருக்காரு அவரே? அதுல ஓபியான ஒரு கிரிஃபின் ப்ரோ. ஓ பன்னிக்குட்டி என்கிட்ட தான் இருக்காங்க. நான் புடிச்சிட்டாங்க. நான் அவனை தேடிட்டு இருக்கேன் உட்காந்து. பன்னிக்குட்டி ஃபாஸ்டா போறானா ப்ரோ? கிளிச் ஆக்கிட்டீங்க. ஓகே. என்னோட நல்லா போறான் ப்ரோ ஃபாஸ்டா. நான் ஏத்தி வச்சிருக்கேன். அது அப்ப பறந்து பாப்போம் இதுல எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு. வாங்க பன்னிக்குட்டிட்ட போட்டி போடுறீங்களா? தூக்குனா பறக்க முடியாதா? ஐயா தூக்குனா கிளைட் ஆக மாட்டான் ப்ரோ. இறக்கி விடுங்க. அடா நான் டெசர்ட்க்கு போயிட்டு இருக்கேன். பக் ஆயிட்டானா? மீட் பண்ணுவோம் போய்ட்டானே. தூக்குனா ப்ரோ கிளைட் ஆக மாட்டான். அப்படியே கிராஃப்டிங் நீங்க டேர்ம் பண்ணனும். கிராஃப்டிங் டேர்ம் பண்ணி அதுல என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த மோடுக்கு சம்மந்தப்பட்டது என்ன இருக்குன்னு பார்க்கணும். சரிங்க, வாங்க இதுக்கு போலாம். டெசர்ட்டுக்கு போலாம். டெசர்ட்டுக்கு டைட்டன் தானே தூரத்துலயும் தெரிவானே. பாத்துறேன் ப்ரோ. எங்க 65 அங்க கரெக்ட்டா அவன் எங்க இருக்கானா? 68 28. இது இன்கேம் டைட்டனே. இன்கேம் டைட்டனா? கொலாசிஸ் ப்ரோ. ஐயா இது இன்கேம் ஆச்சே. இவன் நூபு ஸ்பானா இருக்கான் போல.
அப்ப இல்ல இது இன் கேம் ஸ்பான் ஆயிருக்கு எப்படின்னு தெரியல. எங்க 73 74 போயிட்டு சரி, ஏய், விடுங்க, இந்த விடுங்க. கொலசஸ் தான் பாது. கொலசஸ் இதை தான் போட்டு தள்ளுங்க, இதை 71, போட்டு தள்ளுங்க. ஓகே அடிச்சு வச்சிருக்காரு பாருங்க ஆல்ரெடி அவரு கொஞ்சம். ம். ஓகே வந்துட்டீங்களா போட்டு தள்ளிடலாம். இந்த நானும் வந்துட்டேன். நானும் இருக்குன்னு எப்போ என்ன ப்ரோ இது இருமோட சைஸுக்கு இருக்கு. ஆல்ரெடி எவ்வளவு பெருசா 62,000 Colossus அவன் size க்கு Titan நான் இருக்கிறேன். Colossus Titan. முடிச்சிருமா அவனை? அவசியம் இல்லையே அவன். முடிக்கிறதுக்கு தான். பண்ணிக்கலாம்ல ஏன் அடிக்கிறீங்க? ஓகே ப்ரோ வேணாம், பார்க்கலாம். வேணாம். முடிச்சிடலாமா? இவனை சின்ன பண்ண பொறுத்த டைம் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ப்ரோ ஒரே அடியில வந்துட்டீங்களா? கொன்னுடுங்க ஒரே அடியில. வந்துட்டீங்களா? கொன்னுடுங்க. எனக்கு லெவல் அப் வேணும், அவ்வளவுதான். நான் டேமேஜ் கொஞ்சம் விடுறேன், விட்டுட்டு அடிச்சிட்டு. அவ்வளவுதான் நான் ஓவர்லோட் ஆயிட்டேன். வெட்டி ப்ரோ தட்டார்னு அவ்வளவு செத்தே போயிட்டான் ப்ரோ. ப்ரோ அவருக்கு லெவல் அப் வேணும் சொன்னாரு. ஒண்ணுமே கிடைக்கல. அவர் கொண்டாத ப்ரோ அவருக்கு லெவல் அப் வேணும்னா அவரு தான் ப்ரோ கொண்டிருக்கணும். கடைசி அடி அவர் அவருக்கு அடிச்சிருக்கணும். கொள்ளணுமா? அது சரி. ஏ bro. ஈஸியா இல்லாம போயிடுச்சு bro. ஐயோ. உங்களுக்கு லெவல் அப் வந்திருக்குமே ரீபேர் கேட்டியா? என்ன பண்றாரு? ப்ரோ தெரிச்சுதான் கொண்டிருக்காரு. ஏங்க, நான் தான் இது எனக்கு எங்க தெரியும்? எல்லாருக்கும் கிடைக்கும் நினைச்சேன் லெவலப். எது கில் பண்றது அதெல்லாம் கிடைக்குங்க. ஜிகாவை கொல்றீங்களா ப்ரோ? ம்? ஜிகாவை கொல்றீங்களா அப்ப? ஜிகா எங்க இருக்கு? ஜிகாலாம் கொண்டா கிடைக்குமா? இல்லையே. இங்க டைட்டன் லெவல் கிடைக்குமா தெரியல ப்ரோ. bro. அப்ப வாங்க 7 டேமேஜ் கொடுக்குதான் வாங்க. அது வாங்க, கொல்ல கரெக்டா போறாங்க கொண்டு அந்த வருவோம். ஐஸை. bro, ஐஸ் million கொல்ல போறாரா? இருக்குது bro இது. இருங்க, என்னோட பவர் இப்போதைக்கு பவர்ஃபுல்லான வெப்பன் ஒன்னு எடுத்துக்கிறேன். என்னோட பவர் என்ன? இல்ல அதுவும் இல்லாம அது அவன் என்ன டைப்போ அந்த டைப் வச்சு அவன் டேமேஜ் பண்ண முடியும். வேற டைம்ல வச்சு அடிக்க முடியாது. நைஸ் சூப்பர் அருமையான டைம் கொடுக்குறான். நான் கூட என்னமா எதிர்பார்த்தேன். இவன் டேமேஜ் வாங்குவானா இது கிட்ட யாரு அந்த சைக்கோபேட் அந்த டைப் கிட்ட. ஆனா அப்படியே போட்டுருக்கு. இவனுக்கு என்ன பவர் தெரியல. ஆன்டி மேட்டர் என்ன பவர் ப்ரோ எக்ஸ்? அது என்ன பவர்னே தெரியாது ப்ரோ. என்கிட்ட ஒன்னு தெரியல, நடக்குது பக்கத்துல bro. போய் வெடிச்சு பாருங்க. எக்ஸாம் பாருங்க. இந்த சேலஞ்ச் கிட்ட போட்டா விஜயார் பாசிலிக்கு பூரா மேல போறது. bro, இன்னொரு டைட்டன் And only beat- Colossus Titan வேற எங்கேயே காட்டுது. இத பாருங்க டேமேஜ் உள்ள பாருங்க மிஸ் வரும். செத்துச்சு வேற காட்டு ப்ரோ. இத பாருங்க மிஸ் உள்ள பாருங்க இவன். ஒரு எக்ஸ் And only damage by water teams. ஏய் பாம்பு Man. பறக்கற பாம்பு. அவனுக்கு எவ்வளவு ஹெல்த்? ஜஸ்ட் Shadow Man. 120 மில்லியன் தான். நீங்க என்ன டைனோ வச்சு அடிக்க முடியும்? அவன் வச்சு அடிக்கிறதுனா அந்த டைப் தான். எந்த ஷேடமேன் ப்ரோ வேணும்? இத்தனை இருக்கு பாருங்க. என்னங்க நான் வேவர் வச்சு கடிச்சு பாக்குறேன். அவன் அடிக்கிறான் நானு. இங்க பாருங்க கடிச்சாலும் பாருங்க மிஸ்னே விடுது. சமனர் வச்சு அடிக்கணுமா? வாட்டர் டைம்ஸ் வாட்டர் டைப் வேணும். ப்ரோ ஆமா ப்ரோ என்ன சமனர் எடுத்து சுனாமி டைப் இருக்கா? சுனாமி டைப் வச்சு அடிக்கலாம். வாட்டர் வேற என்ன டைப் இருக்குது? வாட்டர்ல நம்மள்ட்ட ஒருத்தன் இருக்கிறான். ஆல்பா சைக்கோ ரெயின்போ. அதுல எது பிடிக்கலாம் சொல்லுங்க ப்ரோ. பிடிச்சிடலாம் ப்ரோ ஷேடமேன். வாட்டர் டைப் இவன் தண்ணி டைப் தான் முடியுமா? தண்ணி டைப்னா என்கிட்ட இருக்குது. படி இருங்க. பாருங்க ப்ரோ அவனுக்கு. ரேண்டம் சம்மனர் போட்டு அடிச்சு போமா? நான் ரேண்டம் சம்மனர் போட்டு அடிக்க பாக்குறேன். ரேண்டம் சமனரா ட்ரை பண்ணுங்க. முடிதானே? மேல அடியே படலையே. சரி இருங்க. அப்ப நான் கேமரா ரே போட்டுறேன். ப்ரோ இல்ல மிஸ் தான் வருது. வாட்டர் வச்சு அடிச்சாலே. அவன் ஏகரா கூட ஆக மாட்டேங்கிட்டான். ஏன்னா நம்ம அந்த டைப் வச்சு அடிச்சாதான் ஏகரா ஆகும் நினைக்கிறேன். கேன் பி டேமேஜ் பை வாட்டர் வருது. வாட்டர் டீம்ஸ். இப்போ யார் இந்த வைப்ரண்ட் எடுத்துக்கா? சிவா ப்ரோவா? இல்ல நான் கிரிஃபின் எடுத்துர்க்கேன். எலும்புக்கூடு கிரிஃபின். நாங்களும் பாத்தீங்கன்னா அந்த பனிக்கரடிக்கு எதையாச்சும் பண்ணி டேமேஜ் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நாங்க பண்ணது எல்லாமே சுத்தமா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாச்சும் டைமிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். ஸோ அதனால என்ன டைம் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணிட்டு போது கிரிஃபினை பிடிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கிரிஃபினை வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சர்ச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமா ரே கிரிஃபின் வந்து மாட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காமா ரே கிரிஃபின் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போறேன். காமா ரேல போயிட்டு ஒரு கிரிஃபின் ஒன்று பிடிக்க போறேன். வாட்டர் வைஜிமி டூடு ரைஸ் ஃபெதர் லைட் வாட்டர்ல ஒண்ணு கூட இல்லையா? ஓகே ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன் ப்ரோ. தோணிட்டாங்கனா? ஓகே பீட்டா வாட்டர். ஐயோ ரெண்டு பேர் இருக்கானுங்களே. ஆல்பா ப்ரோ பிரைம் தானே? ஆமா ஆல்பாக்கு அப்புறம் ஆமா ப்ரோ பிரைம் ப்ரோ. ஆல்பா மாடிச்சு. ஆல்பாட முட்டை என்கிட்ட இல்லையே. ஐயோ போச்சுடா. செத்து போடா. அட பாவி அடிக்கிறானே.
இந்த த்ரோனி ட்ராகனே காணோம். இவனை நாக் the பண்ணிடுறான். Colossus. அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓகே நாக் ஆயிட்டான். போட்டு தள்ளிட்டானே. ஓகே 3000 மீட்டர் தானே, பறந்தே போயிடுறேன். இது பார்க்கல. சரி வந்தது வந்து அவனே சேர்த்து புடிச்சிட்டு போவோம். கோச்சிக்கிட்டானா ப்ரோ? என்ன ப்ரோ இவனுங்க இங்க இருக்க ஹியூமன்ஸ்லாம் கலர் கலரா மினுக்குறானுங்க ப்ரோ. ஆமா, அவனுங்க எல்லாம் 5 ட்ரைப் இருக்கானுங்க ப்ரோ. மொத்தம் 5 6 ட்ரைப் இருக்கானுங்க. வானவில் குரூப் மாதிரி கலர் கலரா மின்றானுங்க இவனுங்க. பீட்டா விந்து படுத்து நல்லாதான் இருக்கும். அப்பா த்ரோனி ட்ராகன் எத்த தள்ளி இருக்கும் பாருங்க. எஸ்டர்டே லைவ் வரல. கரெக்டா இந்த கிரிஃபின் எவ்வளோ இருக்கு இதுக்கு டார்பர்? இதுக்கும் கிட்டத்தட்ட 55,000 மாட்டிக்கோ. அவ்வளோதான் கார்டியன். ஓகே நம்மளுக்கு வேணும் இந்த காமா ரே கிரிஃபின் தான். அது வந்து என்ன டைப் வரும்? ஆல்பா இது வாட்டர்னா அந்த மாதிரி என்ன டைப் வருது? எலமெண்டல் எலிமெண்ட் வருதுமா? ஓகே. எலிமெண்ட்ல என்கிட்ட பீட்டா இருக்கான்னு தெரியலையே. இருக்கும். இல்லாட்டி ஏன்டா உனக்கு தரேன். ம். ஒரு அடிக்கிறான் ப்ரோ துப்புறான் ப்ரோ. ஓகே நாங்க போறேன். வீட்டுக்கு போயிட்டு கொலாசஸ் சொன்னேன். நான் ரெண்டுத்துக்கும் இது வச்சுட்டு வரேன். காமா ரே ஒன்று பிடிக்கணும்னு நினச்சேன். அப்புறம் சூறாவளி ஒன்று பிடிக்கணும், பிளாக் ஹோல் ஒன்று பிடிக்கணும். எல்லாரும் கால்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் பறக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹியூமன் NPC வந்து நிற்கிது ப்ரோ. ரிசோர்ஸ்ல எத்தனை இருக்குது? இன்னும் ரிசோர்ஸ்ல பிடிக்காது. கிறிஸ்டலும் இதுவும் பிடிக்கும். கோஸ்ட் பிடிக்கணும். ஓகே என்னடா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறானேன்னு பார்த்தேன். 2 கிரிஃபின் பிடிச்சிட்டேன். எங்க ரெக்ஸ் தானங்க அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். கிராஃபிங் ப்ரோ இல்லை ஃபீமேலே அவ்வளோ கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. எல்லாம் மேலில் தான் ப்ரோ அதிகமாக கிடைக்குது. கவனிச்சிங்களா? அது ஏன் அப்படி? அதுதான் எனக்கும் தெரியல. நிறைய நான் பிடிச்சதுல முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மேல் தான் அதிகமாக இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல பறக்கிற இடத்துல வைவின் ஒன்றா இருக்கு. பாஸ் பறக்கிற டைனோவை வச்சு ஏதாச்சும் ஒன்றத்தை வச்சு அடிச்சாலே போதும், அவனுக்கு நல்ல டேமேஜ் விழும். எந்த பறக்க டைனோவா? பறக்க டைனோ எந்த பறக்கிற டைனோ வச்சு அடிச்சாலுமே டேமேஜ் விழும் அவனுக்கு. நான் ஒரு ஆனா வாட்டி துரத்துவான்ல. வச்சு அடிச்சேன், துரத்தின்னு வந்தான். நான் அப்படியே ஓட்டேன். ப்ரோ உள்ளே இருக்கீங்க? பறக்குது. உள்ளதான் இருக்கேன் ப்ரோ இருக்காரு. நான் தான் பாஸ் கிட்ட வந்து நின்னுட்டு இருந்தேன். நீங்க தான் வரலையே. நின்னுட்டு இருக்காரு. பாஸ் டாடா கடி அடிச்சு விட்டாருங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்களா இல்ல அசோக் ப்ரோ? நீங்க வந்த கேட்ட தான் பாஸ் பயந்துட்டான். அசோக் ப்ரோ பேரை சொல்லி பாருங்க. ஆல்பா கார்டியன் இருக்கிறான். ரேஜா நீ வச்சிருக்கீங்க? ரேஜா ரேஜ் ரேஜ் டைப்னா அப்படிதான். ஓகே நாக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதோட சேடல் மட்டும் வேணும். சொல்றா சம்மனர் லாங் கிராஸ். ப்ரோ யூஸ் ஆல்பா எலிமெண்டல் ஃபார் எக். லாங் கிராஸ் correct தான். எல்லாத்துக்கும் லாங் கிராஸ் கேக்குது. கொடுத்துறோம். பிரைம் டைமிங் பண்ணனும்னா ஆல்பா கீபிள் தானே ப்ரோ? ஆல்பாக்கு எல்லாத்துக்கும் இது கேக்குது லாங் கிராஸ். டைனோ இதுக்கு அடுத்து லாங் கிராஸ் கேட்டுட்டே இருக்கு. நான் போயிட்டு லாங் கிராஸ் வெஸ்ட் ப்ரோ. லாங் கிராஸ் பாத்தீங்களா? எனக்கு செம ஃபாஸ்டா வளர்ந்தது. என்ன உங்களுக்கு மட்டும் இருந்துச்சு? என்ன எனக்கு என்ன கமெண்ட் போட்டீங்க சொல்லுங்க. அதுதான் பாவம் பண்ணிட்டீங்க நீங்க. நான் 2 வச்சிருக்கேன். உள்ள அந்த இது வச்சிருக்கேன். என்ன விட்ட ப்ரோ போட்டு விட்டீங்க? ஒமேகா விட்டையா? ஏகே பவர் அதான் ப்ரோ. இயற்கை வரும் தான் எல்லாத்துலயும். ஆல்பா ரெண்ட புடிச்சிருமா? நம்ம விட்டுட்டு தான் இருக்கு. விட்டுட்டே போயிரும். வேலை முடிஞ்சது. இப்ப நம்ம ஐயோ டேமேஜ். எவன் போயிட்டு அவன் அடிக்கிறான்னு தெரியலையே ப்ரோ. நீங்க அடிக்கிறீங்க இத பீட்டா சொல்லு. ஆமா நான் நீ ஒரே இல்ல முடிச்சு விட்டேன். ஐயா இருந்தது. நான் ஒருத்த அடிச்சிட்டு இருந்தேன். எப்படி ப்ரோ? எனக்கு 6000 டேமேஜ் கிடையாது ப்ரோ. இல்ல ஃப்ரெண்ட் ஹெட்ஷாட் விழுந்துருக்கும். ஹெட்ஷாட் விழுந்துருக்கும். ஹெட்ஷாட் விழுந்துருக்கும். கிரிஃபனை வச்சு அடிச்சிட்டு இருக்கேங்க. உழுவுங்க அடி. அதுலயும் உழுவுங்க. கிரிஃபனை வச்சு அடிச்சா என்னங்க ஹெட்ஷாட் வல? எங்க நீங்க உங்க டைனோ வச்சு எந்த இடத்துல அடிக்கிறீங்களோ அந்த டைனோக்கு எங்க படுதோ அப்படிதான் வரும் கணக்கு வரும். ஓகே கஷ்டப்பட்டு ஒன்னு ஃபெதர் லைட் ஒன்னு குடிக்க வந்தா கதுல போச்சு. ஏய் எங்க அது டெலிபோர்ட் எங்க இருந்தா? ஓகே அப்சார்பன்ட் ஸ்பைனோ மெட்டல் ஸ்பைனோ வீட்ல இருக்கு ப்ரோ. பிடிச்சேன் ப்ரோ. வேற வேரியன்ட்லாம் பிடிக்கல. அது பிடிச்சாச்சு. மெட்டல் ஏரோ என்ன ப்ரோ இவ்ளோ ஸ்பீடா அவனுக்கு டார்பர் ஏத்துது? கவனிச்சிங்களா? நார்மல் ஏரோல அடிக்குது, மெட்டல் ஏரோல வேகமா டார்பர் ஏறுது. ஆமாங்க ஒரு டேமிங் பேட்டர்ன் பாத்துங்க. மெட்டல் அந்த இதுல வச்சு அடிக்கிற சொல்லிட்டு அடிச்சு சார் கார் ஷாப்டிங்க அந்த டைனோ கொண்டு வந்து அடிக்கலாம் ப்ரோ. ஏய் என்னோட தூரம் உங்களுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு எப்படி? ஏங்க அவரு பெரிய சைஸ்ல இருக்குங்க. அதான் கவுத்துக்கிட்டான்.
நான் பிரைம் வச்சு அடிக்க சேவ் வந்துட்டான் ப்ரோ. ஆமா ப்ரோ, என்னோட பவர் தான் ப்ரோ. அந்த எப்படி சொல்றதுன்னா இது அதான், ஒரே அதான், வைக்கிறது. அதேதான். Okay. பிடிக்கிறதெல்லாம் பார்த்தனா ஏதாச்சும் ஒன்று சாவடிச்சுட்டே இருக்குது. இது என்னது இது? ஆல்ஃபால மேல இருக்க Guardian. மக்களை இவனை பலி கொடுக்க Alpha முடியாது, Guardian. அதான் யோசிக்கிறேன். கொலாசஸ் திருப்பி போயிருமா? ஓகே. கார்டியன் ப்ரோ, கார்டியன் வச்சிருக்கீங்களா? ஆல்ஃபா கார்டியன் இருக்குமே. ஒன்னு கொடுங்க ப்ரோ. பீட்டாவா நினைக்கிறேன். வீட்ல இருந்தீங்கன்னா டக்குன்னு வீட்ல இருக்கீங்க? பக்கத்துல தான் இருக்கேன், ஸ்பைனா ஏரியால இருக்கேன். வந்துடுறேன். ஸ்பைன் ஏரியால தானே? ஸ்பைன் ஏரியால தான் ஒன்று அடிச்சு போட்டுருக்கேன். அங்கதான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஆல்ஃபா கார்டியன் கவுத்துன்னு கிடக்கும் பாருங்க. முடிச்சிச்சு. எலிமெண்ட் டைப்னா இரிகேட். ஓ இந்த டைப்பா இவனுங்களா? யாரு? கரெக்டா இது புடிச்சிட்டேன். சுரேஷ் பண்டி. ஹாய் ப்ரோ. பெரிய மைண்ட் வாய்ஸ். போட பாவி. அந்தால பாவி பாவி. ஸ்பான் பண்ணி வச்சிட்டான். எனக்கு வர யாரா எனக்கு அதேதான் ப்ரோ. போச்சு போச்சு போச்சு. கொஞ்சம் செடக்டிவ் நிறைய பண்ணிப்போம். செடக்டிவ் எல்லாத்துலயும் ஒரு 40 பண்ண முடிஞ்சா பண்ணிப்போம். ஒண்ணுதானே படுதா படலையா? அவ்வளோதான். இது 40, இதுல ஒரு 40, இதுல ஒரு 40, இதுல ஒரு 40. அல்டிமேட் இல்லையா? இன்கேம் நிறைய ஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா இன் கேம் நிறைய இருக்குது. கில்லு போட்டிருந்தான் நானு, அப்படியே எப்படி போச்சுன்னு இப்ப தெரியாம எவ்வளவு நேரம் முக்கி இது பண்ணிட்டு இருந்தேன். ரைனோல ரிசோர்ஸ் டைப் எனக்கு வேணும். பீட்டா ரிசோர்ஸ் டைப் பலி கொடுக்கிறதுக்கு. ஏய் வாட்டர் சோரஸா? அததான் Bro, நான் அதுதான் சொன்னேன். அது அதான் பாஸ் சொன்னீங்களா? பாஸ். ஆஹா. ஓகே புடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சது. ஏரியா காலி பண்ண வேண்டியதான். ஓகே இந்த இடத்துல ஒரு கொசல் ஒன்று போயிட்டு இருக்கு. கொசல் பிடிக்கலான்னு பாக்குறேன். ஸ்பைனிகோ எதுவுமே இல்லை. மாட்டுமா? ஒரு அடியில் விழுந்துருச்சு. ஓட என்னோட குறி வேற லெவல் போல. அப்போ யாராவா? ஐயோ போச்சுரா. ஸ்கவுட் வந்து ஸ்டம்பரோ. சரி ஷேடோ மேல எதுவும் வந்திருக்கா? லைட்னிங் பிளிஸார்டுனா எனக்கு தெரிஞ்சு என்ன வேரியன்ட்? எலமெண்டலா? ஏய் காம்பி அப்படியே பக்கத்துலயே வந்து நின்னுக்குறான். லைட்டா கொஞ்சம் நவுந்தானே கடிச்சிடறான். யாரு? காம்பியா? காம்பி நல்ல புள்ள மாதிரி பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்படியே அவன் இதே இருக்கும். லைட்டா நவுந்தானே டப்புன்னு ஏதாவது வெடி போட்டுறான். ஆனாகளை அவ்வளவுதான் புடிச்சிட்டேன். ஏய் சித்ராவரா. அவ்வளவுதான் ஆள முடிஞ்சது. இதுக்கப்புறம் எனக்கு செத்தாலும் கவலை கிடையாது. ஏய் செடி வளர வைக்கிற பவர் எவனோ இருக்கா இங்க? டிஸ்ரப்டர். ஆமாங்க அதுல பிடிக்கணுங்க. இங்க அவனதான் நான் மெக்லோடான் பிடிச்சிருந்தாங்க. இப்ப போய் நான் அததான் பிடிச்சேன். கொசில் அந்த பவர் தான் எனக்கு. அத வந்துட்டான் பாருங்க. தண்ணிக்குள்ள அப்ப போட மாட்டான் அந்த பவர் அவன். எங்களுக்கு டீம் பண்ணு ப்ரோ. நேம்லெஸ் ரவுடி வந்துட்டான் பாருங்க. வந்து அது பேர் என்ன? வீட்டுக்கு போயிடுறேன். பிடிச்சாச்சு. வேற லெவல்ல இருக்கும் போலயே. நல்லா இருக்கிறானே. நம்மளே இன்னைக்கு இவனையே யூஸ் பண்ணிக்கலாமோ? இருக்கிறதுலே எனக்கு பிடிக்காத ஒரு ஃபிளையர்னு பாத்தீங்கன்னா இவன் தான் ப்ரோ. கோசில். உருட்டுவான். என்ன ஒண்ணு நம்ம வெயிட் எடுத்துட்டு போக முடியும். மோட்ஸ்ல எதுக்கு ப்ரோ? மோட்ஸ்ல வெயிட் ஊறப்பட்டது. ட்ரிபிள் லைன் மொபைலுக்கு தான் இவன்லாம்.
ஓடி இவன் தான் செடி வளர வைக்கிறான், ஃபாரஸ்ட் டைட்டன் வளர வைக்கிற மாதிரி. அப்ப அந்த பவர் தான் தண்ணிக்குள்ள வளர வைக்க போறேன் செடிங்கள. ஓ, எவ்வளவு செடி வளர வைக்கிறான் ப்ரோ. பரவாயில்லையே, இவனை சுத்தி போட்டு விட்டுனா போதும். அது என்ன பண்ணுது? ஒண்ணும் பண்ணல, அப்படியே செடி வளர வைக்குது, அவ்வளவுதான். இது அப்படியே ஃபாரஸ்ட் டைட்டன் அந்த கை வச்சு அழுத்தும் போது ஒரு செடி வளரும் பாத்தீங்களா, ஒரு மாதிரி ஃபாக் வர வச்சு அதுதான் பண்றான். அது டேமேஜ் கொடுக்கலையா? டேமேஜ் ஒன்றும் செக் பண்ணி பார்க்கல நான். டேமேஜ் செக் பண்ணா செத்துருவான்னு நினைக்கிறேன். யாரை வச்சு டேமேஜ் செக் பண்றது? இங்க ஒரு கேலிமஸ் சுத்துது. ஆஹா, டேமேஜ் செக் பண்றதுக்கே பயமா இருக்குது. இருக்கிறவன்லாம் கொடூரமா இருக்கிறான். டேமேஜ் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பெரிய வீடியோ தான். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டம்ப் ஆயிடுச்சு. மற்றவங்களோட வாய்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், திடீர்னு இங்கே அப்புறம் அங்கே அந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எந்த அளவுக்கு வந்து சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கி ஸோ மெயினான விஷயத்தை மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இல்லை இருக்குது. பட் அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ரொம்பவே லோவாக கேட்குது. அது என்ன கதைனே எனக்கு ஒன்றும் புரியல. ஓகேங்களா? சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் சரி பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.